வணக்கம். இங்கிலீஷ் ஒரு 1-1.5 மாதம் முன்னாடி ட்ரெய்லர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸ்ரீதேவி வந்து ஒரு பின்னாடி அந்த சென்சர் சர்டிஃபிகேட் முன்னாடி வந்து நின்றுட்டு பேசுவாங்க. பார்த்தோன்னே என்னடா இது வேண்டாத வேலை பண்ணுறாங்க, உங்களாம் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் எதுக்கு திருப்பி இந்த கம்பேக் இதெல்லாம் தேவையில்லாம அப்படின்னு இனிஷியல் ஃபீலிங் அதுதான் இருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் ரீட் பண்ண முடியல என்ன இருக்குது படத்துக்குள்ளே அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் அவங்களோட இன்டர்வியூ ஒவ்வொன்றும் பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, சாதாரண படம் பார்க்குறதுக்காண்டி பண்ணுற படம் இல்லை, ஒரு ஒரு பர்பஸ்க்காண்டி பண்ணுற படம் அப்படின்ட்டு அவங்க ஸ்ரீதேவி சொன்னாங்க. இது வந்து ஆக்சிடென்டலாக நடந்தது. அவங்க டைரக்டர் கௌரி ஷிண்டே அவங்க வந்து ஸ்டோரி வந்து சும்மா ஒரு ஸ்டோரி லைன் சொல்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அப்படின்ட்டு. அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது வந்து படத்தில் அவங்க அந்த காட்டியிருக்கிற அக்கறையில் வந்து நல்லா தெரியுது. அவங்க வந்து தமிழ் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நன்றி சொல்லணுமோ இல்லையோ அஜித்துக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்து அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. கிட்டத்தட்ட 130 தேட்டர் சம்திங்கில் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் வந்து பார்த்தவங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 75% பேர் வந்து அஜித் காண்டி வந்தாங்க நேற்று பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷோக்கு. ஸோ அஜித் வந்து எப்படி சொல்கிறது, சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எத்தனை பேர் வந்து கூப்பிட்ட உடனே டக்குன்னு பறந்து போய் மும்பை பறந்து போய் என்ன உங்களுக்கு பண்ணணுமோ சொல்லுங்கள் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 பைசா சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள். ஸோ அஜித் வந்து சும்மா எல்லாரும் மதிக்கிறது கிடையாது. சும்மா எல்லாரும் வந்து ஒரு ரொம்ப சாஃப்ட் இல்லை ரொம்ப சூப்பரான மனிதர் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நடவடிக்கைகளிலும் அவர் வந்து நிறைய காட்டுறாரு. ஸோ இங்கிலீஷ் என்னென்னா, ஒரு சாதாரண அம்மா, இங்கிலீஷ் தெரியாத ஒரு அம்மா, அதங்காட்டிக்கு வந்து அவங்க குடும்பத்தினால் அவர்களுடைய மகளினால் உதாசீனப்படுத்தப்படுறாங்க. அப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ், அவங்களுடைய அக்கா பொண்ணு திருமணத்துக்கு வந்து யூஎஸ் போக வேண்டிய நேர்க்குது. ஸோ அப்போ போகும்போது வந்து நம்ம ஒரு சின்ன பயங்கரமான ஒரு அவமானம் படுறாங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கிளாஸ்க்கு போகிறாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அவங்களை எப்படி மாற்றுது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு கதை. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டச்சிங் படங்கள்லாம் வந்து பெரிய உலகத்தை காப்பாற்றுகிற கான்செப்ட்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான நம்ம கோர் வேல்யூஸ் இருக்கிற, அந்தந்த நாட்டுடைய கோர் வேல்யூஸ் இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லைனாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே அழகாக டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸ்டோரி. ஸோ அது வந்து இந்த படத்தில் பார்க்க முடியுது. இந்த படத்தை மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீதேவி வந்து ஒரு லட்டு தயாரிப்பாங்க. அதில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட் அந்த படத்தில். அந்த லட்டு மாதிரி தான் இந்த படம். எப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லட்டுங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான். அதில் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக அதில் வந்து அணு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் உள்ளே வந்து காம்பனன்ட்ஸ் சேர்க்கல. ஆனாலும் அது வந்து செய்கிறவருடைய பக்குவம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் வந்து பார்க்காத ஊரோ இல்லை சொல்லப்படாத கதையோ அல்ல. இந்த மாதிரி லைனில் நிறைய வந்திருக்குது. பட் தென் அதை சொல்லியிருக்கிற பக்குவம், அதனுடைய எக்ஸிக்யூஷன், கேரக்டரைசேஷன் இதெல்லாம் வந்து டாப் நாச்சுங்க எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து தமிழில் பார்க்குறோம், டப்பிங் தான், ஸ்ரீதேவியை பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இவங்களை என்ன சொல்கிறது, ஸ்ரீதேவியை இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் இவ்வளவு சின்சியாரிட்டியோட. எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சரி நம்ம வந்து ஒரு காசு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து நிறைய நடிகைகள் வந்து நம்ம எங்கே காட்ட முயற்சிச்சு சும்மா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த வெஸ்டர்னைஸ்டு ஒரு லுக்கு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிற இந்த நேரத்தில் நம்ம பொண்ணு சொல்லக்கூடாது, நம்மளில் ஒருத்தவங்க தான் அவங்க. ஸோ அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக சேலையிலே வரும்போது வந்து ரொம்ப மனதிற்கு ஒரு ரொம்ப இனிய ஃபீலிங் அது. ஏன்னா அது ஒரு ரெஸ்பெக்ட் கொண்டு வரும். ஏன்னா ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக யூஎஸில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய அடையாளங்கள் அதுதான். அப்படிங்கிறப்ப வந்து
அதை வந்து அழகாக வந்து ஸ்ரீதேவி மூலமாக வந்து அதை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க மட்டும் எடுத்துகிட்டு போல நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க. பட் தென் இந்த மாதிரி முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனாட்டி சொல்கிறேன். கேரக்டரைசேஷன், ஸ்ரீதேவியோட பொண்ணாகட்டும், பையனாகட்டும், அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும், யூஎஸில் அவங்க அக்காவாகட்டும், அவங்க அக்கா பொண்ணாகட்டும், இங்கிலீஷ் அந்த கிளாஸில் வர்ற அந்த ஃப்ரெஞ்சு அந்த அவராகட்டும், அவங்களோட இங்கிலீஷ் டீச்சராகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகான கேரக்டரைசேஷன். பண்ணணும்னு பண்ணல, ஒரு துளி கூட ஓவர் ஆக்டிங் கிடையாது. சுத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டான ரோல் அப்படின்னு இல்லாமல் அப்படி பார்க்கல. அவங்க கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து அழகாக வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கதையை மொத்தமாக கேரி பண்ணி கொண்டு போகிறவர் வந்து ஸ்ரீதேவி தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஹீரோயின் படத்துக்கு அத்தனையும் அவங்க தான். அந்த காஃபி ஷாப்பில் வந்து அவமானப்பட்டு வெளியே வந்து இன்னும் அழுகிறப்போ வந்து நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா சில பேர்த்துக்கு இந்த இங்கிலீஷ் சிலதெல்லாம் புரியல ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து எல்லாருமே எல்லோரும் வாய மூடிட்டு உட்காந்துட்டு எல்லோரும் சொல்கிறத கேட்டேன். ஓ என்ன பெர்ஃபார்மன்ஸ், அது சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. அதுபோக நான் பார்த்த தேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஏசி கூட இல்லை, ரொம்ப உட்காந்து வேர்வை ஒழுகிட்டே தான் பார்த்தேன். பட் அப்படி இருக்கிற தேட்டர்லேயும் வந்து நம்ம வந்து அந்த படத்தை விட்டு கண்ணெடுக்க நம்ம வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணிக்க வந்து தோணலை. ஏன்னா படம் வந்து அவ்வளோ தூரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வேர்ல்டுக்கே அவங்கள வந்து ட்ராவல் பண்ண வைக்குது. ஸ்ரீதேவியோட சக்ஸஸை வந்து நம்மளும் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து வர வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அழகான நடிப்பு ஸ்ரீதேவி வந்து இன்னும் 20 வருஷம் நடித்தாலும் அவங்களுக்கான கேரக்டர்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் மேலே தான் போகும்போது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் அப்படி. ஏன்னா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதில் வந்து அவங்க நிறைய வேல்யூஸ் பற்றி பேசுனாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே இதுதான் ரியல் ஸ்ரீதேவி. ஏன்னா எனக்கு நம்ம ஸ்ரீதேவி படத்தில் பார்த்துருக்கோமே தவிர நிஜ ஸ்ரீதேவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு தெரியாது. 90s தெரியாது, ஏன்னா மீடியா அவ்வளோ தூரம் இல்லை. பட் இன்றைக்கி 1000 இன்டர்வியூ போகிறங்காட்டிக்கு வந்து அவங்களோட பர்சனல் சைடையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுது. ஆக மொத்தத்தில் படம் அப்படிங்கிறது வந்துங்க பெரிய ஹார்ட் உள்ளே இருக்குது இந்த படத்துக்குள்ளே. ரொம்ப எப்படி சொல்கிறது, சிம்பிளான இருந்தாலும் நம்மளை வந்து நெகிழ வைக்கிற தருணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இந்த படத்துக்குள்ளே. ஒரே நிமிஷம் கூட வந்து போர் அடிக்கல. படம் மொத்தமும் வந்து எப்படா முடியும்னே தெரியல. எனக்கு இன்டர்வல்லாம் எப்போ வந்ததுன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அஜித்தினுடைய கேமியோ ஒரு 4 நிமிஷம் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த படத்துக்கு. ரொம்ப அழகான கோ பேசஞ்சராக வர்றாரு, ரொம்ப அழகாக நடிச்சிருந்துருக்காரு. அவங்க ஸ்ரீதேவி ஹஸ்பண்டாக வர்றாரு, அவரும் எல்லாரும் நல்ல மெச்சூரான நடிப்பு. ஆக மொத்தத்தில் ரொம்ப டிபார்ட்மெண்ட் வைஸாக போய் சொல்லணும்னு விரும்பல. மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு படங்க. உங்கள் ஃபேமிலியோடு போய், இது பிசி சென்டரில் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயம் ஏ சென்டர் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். போய் உட்காந்து உங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இதை விட ஒரு நீட்டான என்டர்டெய்னர் எதுவுமே கிடையாது. அது ஹிந்தி வெர்ஷனில் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் பார்த்தாலும் சரி, தமிழில் பார்த்தாலும் சரி, ரெண்டுமே வந்து உங்கள் மனதை வந்து அவ்வளோ சூப்பராக நெகிழ வைக்கும். இந்த சின்ன ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்கன்னா, அந்த அம்மாவை நோண்டுகிற ஸ்கூல் பொண்ணு, அவங்களாம் கூட்டிகிட்டு போவாங்க. மேபி தெரிந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு புரியும். ஸோ ஸ்ரீதேவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து திரும்பி உள்ளே வந்திருக்கீங்க மேடம். வருக. இன்னும் நிறைய படம் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம். இதோட நிறுத்திடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு டேலண்டெல்லாம் வந்து யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து ஒரு 3.75 தருவேன். ஏன் அப்படின்னா இந்த டப்பிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இதுக்கே பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இருந்தாங்கன்னா ஒரிஜினல் படம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். கௌரி ஷிண்டே அவங்களுக்கு ஒரு சல்யூட். ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. உங்களுக்கு எத்தனாவது படம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் தென் யூ ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் ஹார்ட். ரொம்ப அருமையான ஹியூமன் பீயிங் நீங்கள். இல்லாட்டி இப்படி ஒரு படம் வந்து நிச்சயமாக வெளியே வந்திருக்காது.
இனி ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு தனியாக இருக்கும். மற்றவங்களுக்கான மார்க்கெட் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட், உங்களுக்குன்னு ஒரு வழி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஐ எம் ஷுர் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி இம்ப்ரெஸ்ட். ஸோ போய் பாருங்கள் நண்பர்களே, மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் ஃபிலிம். நிச்சயமாக யாரும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, எந்த ஏஜ் குரூப்பும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவில் தான் நான் எப்போவுமே வாழ்கிறேன். அது எப்போவுமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.